வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஆரணியில் உள்ள முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். விரிவான தகவல்களை பகிர்ந்துங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் சேவூர் ராமச்சந்திரன். இவர் இவருடைய வீடு ஆரணியில் இருக்கக்கூடிய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதல் அவருடைய வீட்டுல சோதனை நடத்தி வருகிறார்கள். சேவூர் ராமச்சந்திரன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் மேலே சொத்து குவித்துள்ளதாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதாவது வருவாயை விட 125% அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை பதிவு செய்து இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய மனைவி மணிமேகலை மற்றும் அவரது மகன்கள் விஜயகுமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் மீது இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளார வாங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை இந்த காலகட்டத்தில் சொத்துக்களை அதிகமாக சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் குற்றம் சாட்டியிருக்கிறது. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலின் பொழுது இதற்கான ஆவணங்களை, சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்வார்கள். அந்த ஆவணங்களை கொண்டும் 2021 தேர்தலில் போட்டியிடும் பொழுது தாக்கல் செய்த இந்த சொத்து ஆவணங்களை ஒப்பிட்டு 2016 பொழுது எவ்வளவு வருவாய் இருந்திருக்கிறது, பிறகு 2021 தாக்கல் செய்யும் போது எவ்வளவு வருவாய் இருந்திருக்கிறது என்பதை ஒப்பிட்டு இந்த வருமானத்துக்கு அதிகமாக எவ்வளவு இதில் சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார்கள். அதன்படி இதில் பார்த்ததுல 125% அதிகமாக, அதை இந்த காலகட்டத்தில் 2016 21 இவருக்கான மாத வருவாய் என்ன, இவருக்கு ஏற்கனவே 2016 அதற்கு முன்பு இருந்த இவருடைய குடும்பத்தினருக்கான தொழில் முதலீடுகள் என்ன, அதிலிருந்து எவ்வளவு வருவாய் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளார இவருக்கான வரவு எவ்வளவு, செலவினங்கள் என்ன, இது போக அதிகமாக வேற என்னெல்லாம் சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார்கள், அதற்கான மூல ஆதாரங்கள் என்ன, இப்படி கணக்கீடு செய்து ஆய்வு செய்ததுதான் இந்த வருமானத்திற்கு அதிகமாக 125% அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த சோதனையை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பலரது வீடுகளிலும் இதுபோல லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து சோதனையை நடத்தி இருக்கிறது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சரான அறநிலையத்துறையில் அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரனுடைய வீட்டில் இந்த சோதனை, அவர் மீதும் அவருடைய மனைவி 2 மகன்கள் மீதும் இந்த வழக்கை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் இவர்கள் பெயரில் எல்லாம் சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் அவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் லஞ்ச ஒழிப்புத்துறை சேர்த்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனை முடிந்து அதில் கைப்பற்றக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில விசாரணையும் மேற்கொள்வதற்கான திட்டத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.